நான் அவருடைய பிரசன்டேஷனை பார்க்கல. அது சம்பந்தமான டீட்டெயில் ரிப்போர்ட்டை பார்த்தேன். அந்த ரிப்போர்ட்ல சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருந்தது. இது சாதாரண மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளாக்கணும். ஆனா என்னை அப்படிப்பட்ட அதிர்ச்சிக்கு உள்ளாக்கல. ஏன்னா ஏற்கனவே இவர் மகாராஷ்டிரா கர்நாடகா பத்தி எல்லாம் சொன்னது வந்து அதிர்ச்சிக்கு உள்ளாக்குவை. அதுல வந்து அவர் ரொம்ப தெளிவா அவருடைய வாய்ஸ் அடக்கணுங்கிறதுக்காக வேண்டி எலெக்ஷன் கமிஷன் உடனடியாக என்ன சொன்னாங்க, நீங்க சொல்றதுக்கெல்லாம் அபிடவிட் தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அபிடவிட் தாக்கல் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. சட்டப்பூர்வமா அவங்க அது மாதிரி அவர் கேட்க முடியாது. ஆனா அபிடவிட் தாக்கல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவர் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதி, மக்கள் மன்றத்து முன்னால நான் சொல்லிட்டேன். நான் சொன்ன பாயிண்ட் சரியா இல்லையான்னு சொல்லி நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப அது என்ன ரியாக்ஷன் இருந்துச்சுன்னு சொல்லி பார்ப்போம். இதுவரைக்கும் நடந்ததுக்கு என்ன ரியாக்ஷன் இருந்தது? முதல்ல வந்து என்ன சொன்னாங்க, 2 விஷயத்த பிடிச்சுக்கிட்டாங்க. அவர் நிறைய விஷயங்கள் சொன்னார். அதுல 2 விஷயத்த பிடிச்சுக்கிட்டு சொன்னாங்க, ஒரே ஒரு பெண்மணி வந்து ஒரு சட்டமன்றத்துடைய 3 பூத்துல வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னதை இது தப்பு, இது ஆதாரம் இல்லை, இது உண்மைக்கு மாறானதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்னு வந்து ஒருத்தர் வந்து 2 சட்டமன்றத்துல ஓட்டு போட்டிருக்காருன்னு சொன்னதையும் வந்து இதுவும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஸ், இட்ஸ் பாசிபிள். ராகுல் காந்தி வந்து 30-40 ஆதாரங்கள் அவர்கிட்ட கொடுத்திருக்காங்க, திரட்டி கொடுத்திருக்காங்க. அந்த 1-2 ஆதாரத்துல வந்து திரட்டினவங்க வந்து தவறு செய்திருக்கலாம். அப்ப இந்த 2 வந்து தவறு, சரி. மீதி அவர் சொன்ன 28 என்னாச்சு? அதை பத்தி ஏன் வாய்வை திறக்கல? ஒரு இதுல இருந்து மதுக்கடையில இருந்து 40 பேர் இருக்காங்க, அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. பல இடத்துல ஒரே அட்ரஸ்ல இருந்து 130, 140, 150 சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லாம் வரிசையா வந்து அடுக்கியிருந்தாரு. அதுக்கு ஏதாவது பதில் சொன்னாங்களா? எந்த பதிலுமே சொல்லல. அடுத்து வந்து இந்த பீகார்ல எல்லாத்தையும் மீறி இந்த எஸ்ஐஆர் நடத்தி முடிச்சு சாதிச்சிட்டாங்க. சாதிச்சதுல மறுபடியும் யோகேந்திர யாதவ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே சொல்லியிருக்காங்க, எத்தனை வாக்காளர்கள் விடுபட்டு இருக்கின்றார்கள், இதுக்கு என்ன நியாயம் இருக்கு, நீதி இருக்குன்னா அதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை. முதல்ல 2005 எலக்ட்ரல் ரோலை வந்து நாங்க பேஸா வச்சுக்கிடுவோம்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி அவங்க எதுவுமே சொல்லல. அதாவது எலெக்ஷன் கமிஷனுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா, நான் ஒரு கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி, என்னை யார் கொஸ்டின் பண்ண முடியும்? நான் நினைச்சதை செய்வேன். என்ன செய்வீங்க நீங்க? இப்ப இதுல வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேள்வி கேட்கும் போதே அவங்க பதில் சொல்லல, சரியான பதில் சொல்லல. இப்படி இருந்தது. மகாராஷ்டிரால வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காமிச்சாரு. கர்நாடகத்துல வந்து அவர் வந்து சொன்னாரு, ஒரு பெண்மணிய அவர் வந்து பொதுக்கூட்டத்துல வந்து பேச வச்சாரு. அந்த பெண்மணி சொன்னாங்க, என்னுடைய போன் நம்பரை காட்டி இத்தனை பேரை வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க, ஆன்லைன்ல டெலீட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க.